உம்மை ஆராதிப்பேன் அன்பே உம்மை துதிப்பேன் அப்பா உம்மை ஆராதிப்பேன் அன்பே உம்மை துதிப்பேன் அழைத்தீரே உம் கரங்களால் உம் அன்பின் கரங்களால் அப்பா உம்மை ஆராதிப்பேன் அன்பே உம்மை துதிப்பேன் அழைத்தீரே உம் கரங்களால் உம் அன்பின் கரங்களால் அழைத்தீரே உம் கரங்களால் உம் அன்பின் கரங்களால் எல்லை இல்லாத அன்பு நிகரே இல்லாத பாசம் நிலை இல்லாத உலகில் சுயமாக நீரே போதும் எல்லை இல்லாத அன்பு நிகரே இல்லாத பாசம் நிலை இல்லாத உலகில் சுயமாக நீரே போதும் உம்மையே மனமுடைந்த நேரத்திலும் ஆராதிப்பேன் உம்மையே என் தோல்வியிலும் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே மனமுடைந்த நேரத்திலும் ஆராதிப்பேன் உம்மையே என் தோல்வியின் மத்தியிலும் வெற்றியின் உச்சத்திலும் ஆராதிப்பேன் உம்மையே இல்லை இல்லாத நிகரே இல்லாத பாசம் நிலை இல்லாத உலகில் ஜெயமாக நீரே போதும் இல்லை இல்லாத நிகரே இல்லாத பாசம் நிலை இல்லாத உலகில் ஜெயமாக நீரே போதும் நிரந்தரம் நிலையில்லா உலகில் நீரே போதும் நிஜமில்லா உலகில் பிரியமானவரே நிரந்தரமானவரே ஆராதிப்பேன் உம்மையே நீரே நிரந்தரம் நிலையில்லா உலகில் நீரே போதும் நிஜமில்லா உலகில் பிரியமானவரே நிரந்தரமானவரே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே உம்மை ஆராதிப்பேன் அன்பே உம்மை துதிப்பேன் அழைத்தீரே உம் கரங்களால் உம் அன்பின் கரங்களால் உம்மை ஆராதிப்பேன் அன்பே உம்மை துதிப்பேன் அனைத்தீரே உம் கரங்களால் உம் அன்பின் கரங்களால் எல்லை இல்லாத அன்பு நிகரே இல்லாத பாசம் நிலை இல்லாத உலகில் ஜெயமாக நீரே போதும் எல்லை இல்லாத அன்பு நிகரே இல்லாத பாசம் நிலை இல்லாத உலகில் ஜெயமாக நீரே போதும் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே
ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொண்டோ நேரப்படி மாலை 6:45 இரவு 8 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபர் ஒன்டாரியோ, அதனைத் தொடர்ந்து துதித்து ஆராதித்து பாடி வேத தியான பகுதியை கொண்டு வர சிஸ்டர் கிரேஸ் ஸ்காபர் ஒன்டாரியோ, அதைத் தொடர்ந்து கவிதை வேதாமத்தில் இருந்து வார்த்தையினை தொகுத்து கவிதையை கொண்டு வர மேரி தர்மலிங்கம் அவர்கள், ஊழியர்கால ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. இன்று 7:30 முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார். 8 மணிக்கு சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா, 8:30 பாஸ்டர் சீமோன் ஸ்டான்லி இந்தியாவில் இருந்து ஒரு வேத பாடத்தை தொடர்ந்து வழிநடத்த இருக்கிறார். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் இதே நேரத்தில் பாஸ்டர் சீமோன் ஸ்டான்லி ஒரு வேத பாடத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவருக்கு செவ்வாய்க்கிழமை காலை, எங்களுக்கு திங்கட்கிழமை மாலை ஒரு வேத தியானம். அவர் ப்ரொஃபஸர், அதாவது பைபிள் கோச்சர் ப்ரொஃபஸர் வந்து எங்களுக்கு தியான பகுதியை வழிநடத்த போறார். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாத், அதன் பிறகு முடிவு ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமன். இப்பொழுது இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்த சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். அந்த மகள் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியூடாக வழி நடத்துவார். அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. பிரைஸ் தி லார்ட். God bless you. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியை உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானோர் உதவியோடு மிக நன்றாக சிறப்பாக நடத்த கர்த்தர் கிருபை செய்வார். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென். Amen. Thank you. God bless you, Brother Mahindran. Amen. Amen. Thank you. Thank you. Thank you, Lord. Father, Lord, even at this very moment, Lord, even as we have brought forth, Lord, Nitya Velicham once again, Lord,
on a Monday evening, Lord, to go into the nations of the world, Lord. We thank you, Father, for this very way in which you have chosen, Lord Jesus, at the end days of this ministry, Lord, to make a difference, Lord, in people's lives, to make a harvest of souls, Lord, to come into your kingdom. So we thank you for that, Lord. Even as we, Lord, open up this very session, Lord, oh God, this evening, we give it into your hands, Lord, that you alone, Lord Jesus, will come forth through the power and the anointing power of the Holy Spirit, Lord, to come and bless us, Lord, and be with us right from the beginning to the end, Lord. And we give, Lord, all that goes on, Lord, everyone that come and participates in it, Lord, and also, Lord, the ones that are doing, Lord, the technical side of it, Lord Jesus, for all the recordings and everything that takes place, Lord, alongside, and also with myself, Lord, Brother Mahendran, who is hosting alongside. We, Lord, thank you, Father, for the many ways in you are coming through, Lord, and blessing us, and also Brother Leslie doing all the recordings to go into, Lord Jesus, the YouTube and all the rest of the media networks with Facebook and all the rest, and also Sister Rita as well, Lord, working alongside, Lord, to do all the coordination of the programs along with Brother Mahendra and all that it takes place, Lord. Nothing but your work, nothing but with your guidance, I pray in Jesus' name. So we thank you, Lord. And once again, Lord, as we, Lord, continue, Father, with your blessing upon it, Lord, we, Lord, look up to you, the author and the finisher of our faith, Lord. And you said, Lord Jesus, when we, Lord, seek ye first the kingdom of God, all these things shall be added unto us. And this is the way in which we, Lord, go into the nations, Lord, to encourage your people, oh God, that they will see and have the insight of your word as they, the handmaidens of the Lord are waiting to come and also, Lord, bring forth their worship and praises, Lord, before you. And we thank you in Jesus' name, we pray. And at this time, we would like to welcome all of you that have come and joined Nitya Velicham at this time. We welcome all of you in the name of the Lord Jesus, as you have not just bumped into it through an accident. It is the guidance of the Holy Spirit that has come alongside and wooed you into the kingdom, wooed you into his presence, wooed you to come in and listen and be blessed by every single way in which the Lord has behooved it for him to come and bring forth this program with all that is he has arranged today for you all to come in and be blessed by it in Jesus' name. So we thank you, all of you. And as we go into the program, as Brother Mahendran has already announced it in Tamil, I would like to also announce this in English, as I am the host today with the English segment of the Nitya Velicham this evening. My name is Ranjini Alangaramani, and alongside we have all the rest of the handmaidens, as Sister Karuna, who would come and bring forth our worship and praise also with a song. And continuing that, we have Sister Grace J. Ranjan, who would come and do the worship and praise and also a devotional. And following that, we would have Sister Dolly, who would come and pray for all the workers. And following that, I would be praying for all the listeners. And then therefore, thereon, we will come with a second segment of the messages. I would bring forth the first message, and following that, we would have Sister Arundhati, who would come and bring the second message from Oshawa, Ontario. And following that, we have today Pastor Stanley, Simon Stanley, who would come from India and share the Word of God in a study that he is also a professor in a Bible school, that he would come and share the way God has revealed him the Word to be shared, and we can learn from it and study as a studying section of the Word of the living God. So we thank you for that segment that would come with his blessing upon it, and many will be blessed by it as well. And we thank you for that as well. So following that, we have, last of all, Pastor Anton Rasanayam, who would come and share his message from Scarborough, Ontario. This is our evening program, as you all would gather and be blessed by it. In the name of the Lord Jesus, I pray. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணாவை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஒரு பாட்டை பாடி ஜெபித்து அத்துடன் ஒரு பாட்டையும் பாடி எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சிஸ்டர் கருணா. Praise the Lord, sister. Praise the Lord. வாருங்கள், உங்களோட இனிமையான குரலை திரும்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த தகுதியை தந்திருக்கிறார். வந்து எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். God bless you, sister. God bless you too, sister. Amen. நன்றி அக்கா, நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி.
நன்றி அப்பா, இந்த நாளிலும் எங்களை நடத்த வல்லமை உள்ள தகப்பனே. கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையால் நாங்கள் அவரை பாடுவோம். கர்த்தருக்காக நாங்கள் துதிக்கன மகிமையெல்லாம் எடுத்து அவரை புகழ்ந்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய் கர்த்தர் எங்களை நடத்துகிறார். அவரோடு கூட நாங்கள் நடக்கும்போது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய ஓங்கிய புயத்தினாலே எங்களை தாங்கி வழிநடத்துகிறவராயிருக்கிறார். வானம் பூமி உண்டாக்கின கர்த்தர். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. எல்லா மேலான நாமத்திலும் மேலான நாமம் உம்முடைய நாமம் ஒன்றே. கர்த்தரே எங்களுக்கு தேவனாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் தெரிந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லாருக்கும் உற்சாகத்தின் ஆவியை கொடுக்க வேண்டுமாக, சுகத்தின் ஆவியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னும் மகேந்திரன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து இறுதி வரை வழி நடத்துகிற தகப்பன் நீர் கர்த்தாவே, தொடர்ந்து ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல இன்றைய நாளில் நடத்துகிற சௌரே ரஞ்சனி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உம்முடைய கிருபையினால் இதுவரை பாதுகாத்தது போல இனி வரும் காலங்களிலும் பாதுகாத்து வழி நடத்துங்க. உங்களுடைய ஊழியத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களிலும் அப்பா, எல்லா தெளிந்த ஆவியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்ற துணையாய் நீர் எப்போதும் கூட இருந்த சௌரியோடு ஆசீர்வதித்து வழி நடத்துவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே சௌரி டோலிகா ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பாடல்களை பாடுகிறவர்களுக்காக எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற ஒரு ஊழியக்காரர் மேல் உம்முடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும். ஆண்டவரே, வார்த்தையை விதைக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு கர்த்தாவே கொண்டு வரும்படியாய் நீர் அவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்ற வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எப்போதும் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும். பாலியோ பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தங்களுடைய பெற்றார்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையினாலே பேசி அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய விதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் அப்பா அவர்களை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சபைகளை ஆசீர்வதிங்க, விசுவாச மக்களை ஆசீர்வதிங்க. இன்னும் தொடர்ந்து கர்த்தாவே எல்லா தேவைகளையும், குடும்ப காரியங்களையும், அவர்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒருவரே சந்திக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. மனதின் இணக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றிலையும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வருகையிலே அந்த ஜனங்கள் கைவிடப்படாதபடி கர்த்தாவே அவர்களும் உடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாய் அவர்களை நீங்க இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதில் உள்ள ஒரு தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லார் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த ஜனங்களின் கண்களை திறந்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய சத்தியம் அந்த தேசங்களிலே பரவட்டும், ஊழியங்கள் பரவட்டும். எல்லாருக்கும் மாத்திர ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குறவர் நீர் கர்த்தாவே, விடுதலையை கொடுத்தல்லுங்க. ரட்சிப்பையும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்னுமா கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை பெற்றவர்கள் இந்த தேசத்தை கர்த்தாவே சீர்குலைத்து போடாதபடி பொல்லாத மனிதர்களின் கைக்கு இந்த தேசங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். போதைகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும், ரட்சிப்பை கொடுக்கட்டும். அதுபோல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கட்டும். ஆண்டவரே, குணமாக்கப்படும்படியாய் ஊழியங்களை அந்த இடத்துல அனுப்புங்க, விடுதலையாக்குங்க. சுகம் பலம் ஆரோக்கியம் பெறும்படியாய் கர்த்தர் பேசுங்க. நீண்ட கால
அப்பா, நோய்களோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமா உம்மிடத்துல கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஞானப்பிராசமங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையை கொடுங்க, சுகம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, சிறையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையை அறிந்து உம்முடைய ரட்சிப்புக்காடும்படியாய் அவர்களுக்கும் வேதத்தின் வெளிச்சத்தை நீங்க கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சிறை கதவுகள் கூட உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும், ஊழியங்கள் கடந்து போகட்டும். உலகமெங்கிலும் வேஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உபத்திரவப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசுவாசம் மக்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த சாட்சிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்கள் அறிவீங்க எல்லாவற்றிலும் கர்த்தாவே. பலத்தை கொடுத்த அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், குடும்பங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், சோர்ந்து போகாதபடி அப்பா அவர்களையும் பாதுகாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட நான் எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தேன். பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தேன். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர், இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர், பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர்.
பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. Praise Lord, sister. சிஸ்டர் ரஜினி, praise Lord, praise Lord. ஹலோ, கேக்குதா? நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள் சிஸ்டர். நன்றாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் பாடின பாட்டை விட கர்த்தர் உங்களுக்கு அந்த குரலை திரும்ப நன்றாக தந்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நான் உண்மையாகவே நன்றி செலுத்துகிறோம். உங்களை திரும்பவும் கொண்டு வந்து பாடி நல்லாக ஜெபித்தீர்கள். God bless you sister, God bless you. உங்களோட அழைப்புதலையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் கர்த்தர் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. God bless you, sister. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஆராதனைக்குள்ளங்களை கொண்டு சென்று அத்துடன் அவருடைய தேவ டிவோஷனல் கொண்டு வருவார். தேவ வார்த்தையை பந்தங்களுடன் பகிர்ந்து கொள்வார். ஒரு சின்ன டிவோஷனல் மூலமாக அவரையும் நாங்கள் இப்பொழுது அரவணைப்போம். சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன், வாருங்கள். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. God bless you. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் பிதாவே. இந்த நாளில் இன்னும் ஒரு நாள் இந்த தேவனோடு இணையப்பட இந்த வெளிச்சத்தாண்டவரே, நித்திய வெளிச்சம் என்ற அந்த ரேடியோ கூடாக தேவன் பலத்த காரியங்களை செய்கிற தேவாதி தேவன் எத்தனையோ சாட்சிகளை கேட்கும்படியாக, உலக மக்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரும் கேட்கும்படியாக இந்த வாசல்கள் திறக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமா இந்த ரேடியோ கூடாக ஆண்டவரை நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துறேன். உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். தகப்பனே, உம்முடைய நாமம் அதிசயம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லமுள்ள நாமம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் நீர் வழி நடத்துறதுக்காய் நன்றி. எங்கள் பலத்தினால் ஒன்றுமில்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. தேற்றரவாளரே, எம்மை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளரே, என்னை தேடி வந்தீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் என்னை அணைத்து கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்ததே, கீழ்காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்ததே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேற்றரவாளரே, எம்மை தேற்றும் தெய்வமே, எங்கள் தேற்றரவாளரே. நன்றி ஆண்டவரே.
நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையப்பா. நீரன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாற அன்பே மறவேனையாம். நீரன்றி வாழ்வே இல்லையே உணர்ந்தேனையாம், உந்தனின் மாற அன்பே மறவேனையாம். துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனகாலம் நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வேர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். என் மனகாலம் நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வேர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினரே, உருவாக்கி உயர்த்தினரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினரே, உருவாக்கி உயர்த்தினரே. ஒன்றுமில்லாத எனக்கு கிருபை தந்தே வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு கிருபை தந்தே வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும்
வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, கைவிடப்பட்டிருந்த என்னை கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டிருந்த என்னை கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தர் உம்மை கருத்தாய் துதிப்பேன் என்றும் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தர் உம்மை கருத்தாய் துதிப்பேன், கரத்தில் மகிழ்ந்திடுவேன். பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. நன்றி தகப்பனே, எங்களை உள்ளங்கையில வரைந்து அறிந்திருக்கிற தேவன் பேர் சொல்லி அழைத்து அறிந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தின துதியான மகிமை எல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் என் துதியர் எடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நான் இன்றைக்கு வேத பகுதியை எடுத்துக்கொண்டு வந்தது விதைப்பு மறுப்பும் என்ற அந்த மார்க்கு 4:26-29 மட்டும் அந்த வசனத்தை வாசிச்சு ஒரு சிறிய விளக்கங்களை கொடுக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்தது, அறுப்பு காலம் வந்தவுடனே அறுப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான். அந்த விதை அப்ப விதை வளர கால அவகாசம் தேவை. ஒரு விதையை விதைக்கும் போது இந்த நாட்கள்ல நாங்கள் விதை என்று சொல்றது தேவனுடைய வார்த்தை. இந்த விதை அந்த விதையை எப்படி களையும் நல்ல நிலத்துல விழுந்த விதைகள், நல்ல விதைகள் எப்படி விதைக்கிறதோ அதே மாதிரி களையும் இருக்குது. அதுக்காக இந்த விதையான இந்த விதைப்பும் அறுப்பும் என்ற அந்த தலையங்கத்துல இந்த வார்த்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது, விதை வளர கால அவகாசம் தேவுடனே அந்த காய் காத்து கனி கொடுக்கும் செடியாக அது முளைத்தெழும்பி விடாது. அது ஒரு முறையாகவே வளரும். முதலாவது முளை, பின்பு கதிர், அதன் பின்பு தானியம். தேவனுடைய சித்தமும் கூட அவ்வாறே படிப்படியாக வெளிப்படுத்தப்படும். இந்த நியமத்தை நாங்கள் புரிந்து கொள்வது எங்களுக்கு அதிகமாக உதவி செய்யும். ஒரு முறை ஒவ்வொரு இதுகளையும் நாங்கள் விதிகளை விதைக்கக்குள்ள நல்ல வார்த்தைகளை எப்பொழுதும் ஒரு துக்ககரமான செய்திகளோ ஒரு துக்ககரமான உலக காரியங்களையோ கவலைகளையோ நாங்கள் அதை விதைக்கும் போது அது அறுவடை இருக்குது எல்லாத்துக்கும் ஆனா நல்ல வார்த்தைகள் என்றேக்க தேவ வசனம், அந்த கர்த்தருடைய வேதம், அந்த வேதத்தை குறைவற்றதா இருக்கிறது. என்னென்னா அது எல்லா வார்த்தைகளையும் விட தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி நாங்கள் என்னத்தை விதைக்கிறோமோ அது அறுவடை இருக்குது. அது அப்படியும் அது முதல் தெரியாது. நாங்கள் ஒரு தீய வார்த்தைகளை நாங்கள் பேசுறது போது அந்த தெரியாது. அவனுடைய வார்த்தைகளுக்குள்ள அந்த விதை போகும்போது நல்வார்த்தைகள் அது வெளிவரைக்குள்ள நல்ல கனி. ஏனென்றால் என்ன பழங்களோ என்னென்ன இதுகளோ நாங்கள் சரியான ஒரு தரமான விதையை விதைக்கக்குள்ள அது முடிவுல பார்க்கக்குள்ள அந்த பழம் நல்ல ஒரு பழமாய் அதே மாதிரி ஒரு காய்கறியை நாங்கள் விதைக்கக்குள்ளும் அப்படியா நல்ல கனிகளை கொடுக்கறது போல எங்களை இருதயத்துல நாங்கள் விதைக்கிற விதை அது நல்ல களையலா இல்லாதபடிக்கு நாங்கள் நல்ல விதைகளை விதைக்கும் போது அது அந்த நல்ல விதை எங்க தேடுகிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தை தான், வேதத்துல தான். அந்த வேதம் குறைவற்றது. வேதம் அந்த உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லி கிடக்குது. வேதத்தை நேசிக்கிற உத்தம மார்க்கத்தார்ன்னு சொல்லி எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது 119வது சங்கீதத்துல. அதே மாதிரி அந்த விதைப்பும் அறுப்பும் அந்த பூமி உள்ளளவும் இருக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். அப்ப நாங்கள் தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்கள்ல கற்றுக்கொள்ளும் போது என்னண்டா ஒருக்கா நாங்கள் வாசிக்கிறோம் வேதத்தை, காலமேல நாங்கள் தியானம் பண்றோம், ஏர்லி மார்னிங் ஒலிம்பி ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்துட்டு பிறகு இடையில எவ்வளவு நேரம் நாங்கள் தேவனோட தரிச்சிருந்த அந்த வேதத்தை தியானம் பண்ணி இருதயத்துல நாங்கள் வச்சிருக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு அறுவடையை கொண்டு வரும்னு சொல்லி. ஏனென்றா அதுக்கு பிறகு நாங்கள் உலக கவலைகள், உலக காரியங்கள், யாரோட பேசுகிறோம், அது என்னென்ன நல்ல வார்த்தைகளோ அல்லது அவைகள் அவையண்ட விசுவாசத்தின்படி பேசினோம். ஒரு ஆக்களோட பேச வேலை ஸ்தலங்கள்லயோ அல்லது ஒரு அயலத்தாரோ அல்லது போனு கூடாகவோ அல்லது என்னத்தை பார்க்கிறோம்ன்றது எல்லாமே நாங்கள் விதைக்கிற விதை அந்த அறுவடை சேருமன்றதுக்காகத்தான். இந்த அறுவடையை நாங்கள் என்னத்தை நல்ல விதைகள், நல்ல
தரமான விதைகளை விதைத்து அதை நாங்கள் அந்த உள்ளத்துக்குள்ள நாங்கள் வச்சு கொண்டு இருக்கும் போது தேவன் அதை ஆசீர்வதித்து வெளியே கொண்டு வரையக்குள்ள அந்த கதிருக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொருவரும் இதன்படிக்கு நாங்கள் அந்த விளைய செய்கிற அந்த மரம் எப்படியான நல்ல கனியை கொண்டு வருது. அதே மாதிரி இருதயத்துல விதைச்சதும் வேத வசனம் தான். வேறு எங்கேயும் நாங்கள் நன்மையை காண முடியாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு அன்பு வைத்து எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு அவர் எல்லாவற்றிலும் நன்மையைத்தான் வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை. அப்ப ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் வச்ச அந்த வார்த்தையை நாங்கள் இருதயத்துல பதிச்சு அதை வெளிக்கு கொண்டு வரைக்குள்ள நல்ல கனிகளை கொடுத்து அதுல அந்த ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நாங்கள் இருதயத்துல வச்சிருக்கணும் என்றதை இந்த நாளில நான் இந்த வசனத்துக்கு ஊடாக கற்றுக்கொண்டேன். இதை பகிர்ந்து கொடுக்க தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தேன். நன்றி தகப்பனே. இருதயத்துல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னு சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் போது அதை பேசும்போது அந்த வாய்க்குள்ளாக பேசும்போது எல்லாம் நாங்கள் அது நல்ல கனி கொடுக்கிற மரமாக இந்த நாட்கள்ல நாங்கள் வேதத்தை நேசிக்க நீர் கிருபை செய்தபடியா உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 நன்றாக ஆராதனையை செலுத்தி தேவ தியானத்தையும் கொண்டு கனி கொடுக்கும் மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கும் நன்றாக நீங்கள் அந்த வசனத்தை கொண்டு வந்தீர்கள். தேங்க்யூ. God bless you, sister. God bless you. Thank you. ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். I would like to invite Sister Dolly. She would come. One moment. Praise Lord, Sister Mary. Praise Lord, brother. Praise Lord. Praise Lord. மேரி தர்மலிங்கம் அவர்களே, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வேதாமத்தை தொகுத்து ஒரு கவிதையை கொண்டு வருகிறீர்கள். மிக மிக ஆச்சரியமா இருக்கின்றது. இப்பொழுது சிஸ்டர் ஒப்புக் கொடுக்கிற அந்த கவிதையை வாசிங்கள், கேட்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆமென். நன்றி பிரதர், நன்றி. தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகனும் மகிமையை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் உம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். சங்கமம் வானொலியே, உன்னதத்தின் கண்கள் உன்னை பார்க்கின்றன. உங்கள் அலைச்சல்களும் கண்ணீர்களும் கணக்கிலுண்டு. ஜீவனை கொடுத்தவருக்காக நீங்கள் புரியும் சாதனைகளுக்கு பரலோகம் பல்கனிகளை திறக்கும். இதில் ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் கரத்தில் ஒப்படைக்கிறோம். முற்றத்தின் நிலவாய் நீ இருப்பாய், உன்னை சுற்றி விடி வெள்ளிகளாய் நாம் இருப்போம். தேவ நாம மகிமைப்பட காரணமாயிருக்கிற சங்கமம் வானொலியை என் எழுதுகோள் முனையும் வாழ்த்துகிறது. இதோ, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. இது சிறிய ஒரு உறுப்புத்தான், பாருங்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது. சிறிய நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்தி விடும் அல்லவா? மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றன. அதனால் தான் நாவடக்கம் என்ற தலைப்பில் காவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுவதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது. வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாய் இராவிட்டால் கனிகளை பற்றி கவலைப்பட வேண்டி வரும். சொல் தவறாதவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். நமது நாவுகள் கருணையின் சொற்களை பொழியும் ஜீவ ஆயுதங்களாக உள்ளனவா? அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காக பருந்து காக்கும் கேடயங்களாக உள்ளதா? சிட்டிகரை துதிக்கும் துதியால் நிறைந்துள்ளதா? பயனற்ற முறையில் நாம் நாவு உயரக்கூடாது. நாவை கட்டவிழ்த்து விட்டால் அதை அடக்குவது கடினம். நிலத்தில் சிந்திய நீரை திரும்ப சேர்க்க முடியாதது போல காற்றில் விதைத்த சொற்களையும் திரும்ப சேர்க்க முடியாது. கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும்.
இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். இது நீதிமொழி. நாவுகள் பல வகைகள். கட்டுப்பாடுள்ள நாவு, கர்சனை உள்ள நாவு, கபட்டு நாவு, கர்சனையற்ற நாவு, அலப்பும் நாவு, சண்டையிட தூண்டும் நாவு, புறம் கூறும் நாவு, உள்ளத்தை சல்லடை போடும் நாவு என பல வகைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதில் நமது நாவுகள் எத்தகையது என்று நானும் நீங்களும் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போமா என் சொந்தங்களே? தீமை வரும்போது இந்த தேவனுக்கு கண்ணுண்டா என்று தேவனை துணிந்து பரிகசிக்கும் நிலையில் நமது சில நாவுகள். நமது ஜெபங்களும் பாடல்களும் நாட்டில் நயம் நிரம்பியவைகள் அல்ல, பக்தி நிறைந்தவையாக இருக்க வேண்டும். நரம்பில்லாத நாவால் வரம்பில்லாமல் பொய்களை பேசுவதை விடுத்து நமது சொற்கள் வெண்முத்துக்கள் ஆக்கி நித்தியத்தில் பிரதிபலன்களை சேர்ப்போமா என் சொந்தங்களே? சொல்லின் செல்வர்களாக விளங்கி சுவிசேஷத்தை பங்கிடுவோமா என் அன்பு உறவுகளே? இன்றும் விமர்சனம் பண்ணுவதற்காகவே பிறந்தது போன்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பலரில் விசுவாசிகளும் இருக்கின்றார்கள். சாத்தானின் மிகப்பெரிய ஆயுதம் மனித நாக்கு. அவன் அதை வளைத்து சொல் அம்புகளை எய்ய பயன்படுத்துவான். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமை பேசுகிற எல்லா நாவுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. நமது நாவுகள் குறை சொல்லுவதாயிராமல் தீர்க்க தரிசனங்கள் உரைப்பதாய் இருக்க வேண்டும். புறங்கூறுதல், பொய் பேசுதல், பொய்ச்சாட்சி உரைப்பு, கேலி செய்தல், இச்சையுடன் பேசுதல், போதையுடன் கதைத்தல் ஆகியவற்றிலிருந்து நமது நாவை விலக்குவோமா? உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் வாயை மூடுவது சுலபமல்லவா என் சொந்தங்களே? தன் நாவையும் வாயையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இதுவும் நீதிமொழி. வேதத்தில் கொட்டி கிடக்குதே அழகான அறிவுரைகள், நல் வார்த்தைகள், கவலைகள் நிறைந்த இதயங்களை களிப்பாக்கும். மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனால் தான் உன் வாயின் வார்த்தைகள் பலிக்கும் என்றார். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது என்பது இந்த நாவினால் தான். ஒருவர் வேதனையுடன் இருக்கும் போது அவர்களை குற்றுயிராக்கி குத்தி குதறுவது இந்த நரம்பில்லா நாவால் மட்டுமே. எவரையும் துளைக்கும் மீட்டிகளாக நாம் நாவு துணிய கூடாது. என் அப்பனே, நாவினால் காயப்படுத்தி சிலரை உசுப்பேத்தி விடும் உறவுகளிடையே வார்த்தை மட்டுமே எம்மை வாழ வைக்கிதையா. வார்த்தை மட்டுமே எம்மை வாழ வைக்கிதையா. வாய் திறந்தால் பொய் மூட்டைகளை கொட்ட நம்மில் பலருக்கு தயக்கமே இல்லை. நாவு கவனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். அது ஒரு பிடி தீ. பக்குவமாய் பயன்படுத்தாவிட்டால் நம் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும் என் சொந்தங்களே. அப்பா, வார்த்தைகளால் எம்மை வாழ வைக்கும் வல்லவரே, வார்த்தைகளால் எத்தனை மனங்களை காயப்படுத்தி உள்ளோம். நாம் பண்ணிய பாவம் போக்கும் புண்ணிய நதியே, நாம் மண்டியிட வேண்டியது பாதம் மட்டுமே ஐயா. நாம் பண்ணிய பாவம் போக்கும் புண்ணிய நதியே, நாம் மண்டியிட வேண்டியது பாதம் மட்டுமே ஐயா. ஐயோ ஆவேசம்! அடடே, என்னே சீடர்களின் கண்டுபிடிப்பு! சாத்தான் எவ்வளவு வலிமை உள்ளவன்! அது அலையின் மீது நடக்கிறதா? பாவம், தேவனால் இவையெல்லாம் செய்ய முடியாது போலும் என்ற எண்ணம். நம் வாழ்க்கையில் எத்தனை முறை இத்தகைய அறிக்கைகளை நாமும் முதிர்ந்திருப்போம். பேயை கண்டு பயம், அவன் வலிமையை கண்டு பயம், அவன் வித்தை காட்டுவோரை கண்டு பயபக்தி, அவன் வித்தை காட்டுவோரை கண்டு பயபக்தி. நாம் அழைக்கப்பட்டது இதற்காக அல்ல, தேவனையும் அவர் மகத்துவங்களை புகழவல்லவா. தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நாம் சுட்டு விரலை நீட்டி
மற்றவர்களை குறை கூறும் முன்பு நாம் சுட்டு விரலை நீட்டி மற்றவர்களை குறை கூற முன்பு ஒருமுறை யோசிக்க வேண்டும். பிறர் செய்து வெளிப்பட்டிருக்கும் அதே தவறுகளை நாம் அந்தரத்தில் செய்து மூடி மறைக்கவில்லையா? பிறர் செய்யும் அதே தவறுகளை நாம் அந்தரத்தில் செய்து மூடி மறைக்கவில்லையா? குற்றவாளிகளாக்கப்பட்ட பலரும் நம்மை விட குற்றம் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். எனவே பேசும் முன் சிந்திப்போம். பேசிய பின்பு சிந்திக்க வேண்டிய அவசியமே வராது என் அன்பு உறவுகளே. பேசும் முன் சிந்திப்போம். பேசிய பின்பு சிந்திக்க வேண்டிய அவசியமே வராது என் அன்பு உறவுகளே. என் அப்பனே, முப்பொழுதும் நினைவு, இப்பொழுதும் பேச்சு போல் எப்பொழுதும் வாழச் செய்யுங்கப்பா எம்மை. நாவுக்குள் இல்லாத நீதியும் இல்லை, அநீதியும் இல்லை. ஆக்கமும் அழிவும் அதிலிருந்து தோன்றும். தித்திப்பும் கசப்பும் அதன் அசைவில் உண்டு. துதிக்க பயன்படுத்துவோம், சபிக்க தடை விதிப்போம் என் சொந்தங்களே. அடி நாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் நறுந்தேனும் முடியோரை இனம் கண்டு அடியோடு விலகுவோம் என்றே. அடி நாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் நறுந்தேனும் முடியோரை இனம் கண்டு அடியோடு விலகுவோம் என்றே. உன் நாவை வென்றுவிடு. உனக்குள்ளே புதைந்து கிடக்கிறது உன் வாழ்வின் வெற்றி. தேடி பிடித்து எடுத்து விடு. காற்று வீசும் வரை இம்மண்ணில் வாழ்வுண்டு. அதுவரை கர்த்தருக்காக வாழ்ந்து பார்த்து விடு. காற்று வீசும் வரை இம்மண்ணில் வாழ்வுண்டு. அதுவரை கர்த்தருக்காக வாழ்ந்து பார்த்து விடு என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள். நன்றிகள் அனைவருக்கும். நன்றி நன்றி. நன்றாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரத்தை தந்திருக்கிறார். இந்த மாதிரி வந்து ஏற்றி வந்து திங்கட்கிழமையில இப்படி கொடுக்கறதுக்கு உங்களை தயாரித்திருக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி. நீங்களும் உங்களோட அந்த அழைப்பதிலின்படி வந்து நன்றாக இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். இன்றைக்குள்ளே அந்த வார்த்தை கூடிய அந்த நாவையும் அந்த நாவால் வார வார்த்தைகளும் என்ன மாதிரி நீங்கள் அந்த அந்த இயற்றி அதை நீங்கள் அந்த ஒரு ஒரு என்ன மாதிரி வந்து அந்த வசனத்தை நாங்கள் ரீச் பண்றோமோ அந்த மாதிரி நீங்கள் இதை இயற்றி அந்த வசனத்தை கொடுக்கிறீர்கள். கர்த்தர் வந்து ஒரு தாளந்து ஒரு வாரம் அதை நீங்கள் அபரீகமாக கர்த்தருக்காக அந்த அவரோட கனவு மகிமைக்கமாக நீங்கள் அதை இன்னமும் உண்டாக்கி இயற்றி வந்து எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக இன்னும் உங்களை உபயோகிப்பார். நன்றி சிஸ்டர். நன்றி 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 சிஸ்டர். எனக்கு நீங்க சொல்ல சொல்ல சரியான சந்தோஷமா இருக்கு. தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது எனக்கு. இப்படி கவிதை எழுதிக்க முந்தி கடவுளுக்காக எழுதலாமோ தெரிய. நான் மண்ணுக்காக, காதலுக்காக, நாட்டுக்காக நிறைய எழுதினான். ஆனா ஒரு கட்டத்தில எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக எழுதுவோம் என்று என் ஃப்ரெண்ட் சொல்லிங்க. கர்த்தருக்காக கவி எழுதுவது கடினம் என நினைத்தேன். அவர் அன்பை எழுத தொடங்கிய பின் ஒரு நூலகமே அமைத்து விட்டேன் என் நிதியத்தில். நன்றி சிஸ்டர். நன்றி. ஒரு பெரிய ஒரு வரம் உங்களுக்கு கர்த்தர் தந்த தாளம். நன்றி சிஸ்டர். நன்றி. God bless you sister. இப்பொழுது நாங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சிஸ்டர் தங்கலிங்கம் அவர்கள் வந்து மேரி தங்கலிங்கம் அவர்கள் வந்து அவர்கள் இயற்றின நன்றொரு கவிதையை வந்து பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் அவரை அபரிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. அடுத்த முறை உங்களை சந்திக்கும் மட்டும் கர்த்தர் இன்னொரு தாளந்தை உங்களுக்கு தருவார் இயற்றுறதுக்கு. ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். Sister Dolly, I would like to invite Sister Dolly at this moment to come and pray for the workers. Sister Dolly. Amen, amen. God bless. Amen. நன்றி சிஸ்டர் மேரிட கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தரால் அழைக்கப்பட்ட பாத்திரங்கள்
கத்தருக்கென்றே பிரித்து வைப்பதற்கென்று அழைத்த அந்த அழைப்புக்கு நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துறேன். கத்தர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இயேசுவே, நீங்க தெரிந்தெடுத்த பாத்திரங்களப்பா, உங்களை போல பரிசுத்தமா இருப்பதற்கு எங்களை அழைத்தீங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தில் ஆண்டவரே நாங்கள் நடப்பதற்கே எங்களுடைய உள்ளங்கள் எங்களை இறுதிய பரிசுத்தமா இருப்பதற்காகவே நீங்க எங்களை அழைத்தீர்கள். அதன்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ள நிரம்பி இறங்கி வருமையா. அப்பா, இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நிரப்புங்க ஐயா. உங்கள் உன்னதத்தின் அன்பின் மூலமாக மேரியை எவ்வளவு அழகாக தெளிவாக அந்த கவிதையை கூறுவதற்கு கொடுத்த அந்த வரத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை கேட்கும் பொழுதே எங்களுடைய உள்ளங்கள் அதிருது ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்த ஆண்டவரை அவர்களை தேற்றி அவர்களை இன்னும் அதிகமாக உங்களுக்கு என்று பிரித்தெடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, இப்பொழுது சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக வந்து எங்களுக்கு ஒளி தந்து உங்களோட நாமத்தை நாங்க உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, ஒவ்வொரு கண்ணீரை நீங்க தேற்றுகிறவரையா. தேற்றுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அப்பா, உங்களுடைய அபிஷேக தைலம் எங்களுக்குள்ள வரும் பொழுது எங்களால் செய்யக்கூடாத காரியங்கள் செய்ய முடியுமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இன்னும் அதிகமாக உங்கள் அண்டையில் இழுத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, மன்னிங்க ஆண்டவரே. எங்களோட வார்த்தையில் தப்பி தவறி சொல்லியிருந்தா எங்களை மன்னிங்க அப்பா. நீங்க உங்களோட வார்த்தை எவ்வளவு அப்பா உண்மையில் உள்ளது பட்டயம் உள்ளதாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா, உங்களோட வார்த்தையில நாங்க நிலைநிற்றி வாழ்வதற்கு உங்களோட அபிஷேகத்தினால ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நிரப்பி அப்பா அவங்களை அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட வரங்களின் மூலமாக அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் மூலமாக அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, அவங்க போற இடங்களுக்கு எல்லாற்றிலும் உங்களோட பிரசனம் முன்பாக போய் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, எந்த கஷ்டம் நஷ்டம் துன்பம் என்னதான் வந்தாலும் நீங்க பாரம் சுமக்கிற தகப்பன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்க என்று சொன்னபடி ஆண்டவரே, எங்களை உயர்ப்பிக்கிற பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இந்த நித்திய வெளிச்சத்துல வரப்புற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே புதிதான பாடலையும் புதிதான வெளிப்படுத்தலையும் வார்த்தையிலையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடந்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கு ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் தேன்றிடும், இருளாய் தோன்றும் அங்கு சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்தோர் காலத்தில் ஆவி குறைந்ததா, மீட்பருதீர பேலத்தால் சத்துருவை வென்றேன், என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என்னுள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன்
எனது இயேசுவே அகல ஆழ உயரமும் எவ்வளவு அன்பு கொண்டார் துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆமீனப்பா, நீங்க அழைத்தவர்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. இப்ப நேசர் என்றுமற்றையும் காத்தவரே, இனிமேலும் காத்து அவர்களை ஆண்டவரை கூட பரிசுத்தமான அபிஷேகத்தால நிரப்பி உங்களுக்குள்ள மகிழ்ந்து களிக்கூற தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலோ. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி, நீங்கள் நன்றாக பாடி நாமத்தை மயப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியர் ஆசிரிப்பாக. தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அவர்கள் ஆங்கிலத்தில் செய்து கொடுப்பார். சிஸ்டர் ரஜினி. ஆமேன், ஆமேன். கேக்குதா? ஆமேன்.